2016 ஆண்டு தேர்தலுக்கு பின்னான கருத்து கணிப்பின் போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக இருந்தது. கருத்து கணிப்பும் அவ்வாறு தான் தெரிவித்திருந்தது. ஆனால் கருத்து கணிப்புக்கு மாறாகத்தான் தேர்தல் முடிவுகள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்தது என்பது ஒரு கடந்த கால வரலாற்று பதிவாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான ஊடகங்களை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. சார்பான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஊடகங்களாகவே பார்க்கப்படுகிறது. இந்த வரலாற்று ரீதியாக இந்த முறை நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல் என்பது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. குறிப்பாக நீங்கள் வாக்குப்பதிவிலே பார்த்திருந்தால் கடந்த கால வரலாற்றிலே 60 தொடக்கம் 65% வாக்குப்பதிவுகளை இடம்பெற்று வந்திருக்கின்றது. ஆனால் இந்த முறை 85% வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அது வாக்காளர் மறுசீரமைப்பு என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்தாலும் கூட இளைஞர்கள் இந்த முறை நடைபெற்ற தேர்தலிலே பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வாக்களிப்பதற்காகவே தனி விமானங்களிலே பயணித்து வந்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இது ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது எவ்வாறான மாற்றம் என்பது மே 4 தெரிய வரும். நாங்கள் மே 5 பேசலாம். மதிப்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகுவதற்கு முன்பாக திரு வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பொழுது அவருக்கு எதிராக கட்சி தலைமை கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த போது அவரின் விசுவாசிகள் அவருக்காக தீக்குளித்து உயிரிழந்த வரலாறும் இருக்கிறது. தண்டபாயினி என்கின்ற முதலாவது நபர் வைகோவுக்காக தீக்குளித்து உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து 5 பேர், மொத்தமாக 6 பேர் வைகோவுக்கு ஆதரவாக தீக்குளித்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். தன்னுடைய தலைவனுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்து விட்டது என்பதற்காக உலக வரலாற்றிலே ஒரு கட்சிக்காக 6 பேர் தீக்குளித்து மாண்டார்கள் என்ற வரலாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. அந்த தீக்குளித்து இறந்த பின்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி இருந்தது. ஆனால் அதே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 6 பேருடைய தியாகத்திலே உருவாகி அந்த கட்சி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது. அது வேறு விடு. அது அவர்களுடைய கட்சி அரசியல், சுயநல அரசியல் என்பதை தாண்டி இவ்வாறுதான் தாங்கள் விரும்புகின்ற, தாங்கள் ஆதரிக்கின்ற ஒரு கட்சி அல்லது தலைவனுக்காக தாங்கள் எந்த இடத்துக்கும் செல்வோம் என்பது அவர்களுடைய அறியாமை. ஒரு ஆசை என்பதும் ஒரு ஆதரவு என்பதும் ஒரு நிலையோடு இருக்க வேண்டும். அதை தாண்டி அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்றால் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது ஒரு அறிவூட்டலை செய்ய வேண்டியது அது தலைமை பொறுப்பினுடைய செயற்பாடாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டனர், இது ஒரு அதிசய தேர்தலாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதைத்தான் நேற்று தேசிய ஊடகங்கள் கூட குறிப்பிட்டிருந்தன. இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே குறிப்பாக சென்னையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அங்கு பலத்த ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கிராமப்புறங்களிலே எவ்வாறு எம்ஜிஆருக்கு ஒரு ஆதரவு இருந்த நிலையோ அதே போன்றதான ஒரு நிலை விஜய்க்கு ஏற்பட்டிருப்பதாக அங்கிருக்கின்ற நடுநிலைமையான ஊடகவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த தேர்தல் என்பது ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமையாத பட்சத்திலே யார் ஆட்சி அமைக்கின்றார்களோ அவர்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளப்போவதில்லை என்பதை நான் திடமாக இதிலே சொல்லுவேன். பெறுவார்கள் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. எதிர்பார்த்ததை விட அதிகளவான, அதாவது கிட்டத்தட்ட 85% தொடக்கம் 90% மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். இது ஒரு புதிய வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், எப்படியான அரசு தமிழகத்தில் அமையப் போகிறது போன்ற விவரங்களை நாங்கள் பாலாவிடம் இருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம் பாலா. வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல எல்லோருமே இந்த மே 4 அவளுடன் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். தேர்தல் முடிந்ததுவின் பல கருத்து கணிப்புகள் வெளியாகி ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் வெவ்வேறான தகவல்களை மக்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றது. இந்த தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருமா, புதிய அரசு அமையுமா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற போகிறதா என்ற ஒரு கேள்விகள் இருக்கின்றன. இந்த வகையில் நீங்களும் இந்த பல கருத்து கணிப்புகளை பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களின் கருத்தின்படி தமிழக தேர்தலில் யார் புதிதாக வரப்போகின்றார்கள்? கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியை அமைக்குமா அல்லது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழுமா போன்ற விவரங்களை உங்களிடமிருந்து அறிய ஆசைப்படுகின்றோம். உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்றது?
பொதுவாகவே இந்த கருத்து கணிப்பு என்பது தேர்தலுக்கு பின்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு என்பது நீண்ட காலமாக அது சரியாக இருக்கின்றதா என்ற கேள்வியை கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை என்கின்ற ஒரு பதில் தான் இருக்கு. ஏனென்றால் 2016 ஆண்டு தேர்தலுக்கு பின்னான கருத்து கணிப்பின் போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக இருந்தது. கருத்து கணிப்பும் அவ்வாறு தான் தெரிவித்திருந்தது. ஆனால் கருத்து கணிப்புக்கு மாறாகத்தான் தேர்தல் முடிவுகள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்தது என்பது ஒரு கடந்த கால வரலாற்று பதிவாக இருக்கிறது. ஆனால் இப்போது வெளிவந்திருக்கின்ற தேர்தலுக்கு பின்னான கருத்து கணிப்பு என்பது அதாவது நான் ஏற்கனவே கடந்த முறை உங்களோடு பேசிய போது குறிப்பிட்டிருந்தேன், தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான ஊடகங்களை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அது சார்பான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஊடகங்களாகவே பார்க்கப்படுகிறது. பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலும் ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையிலுமே அவர்கள் கடந்த காலங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்பாக அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் என்பது எல்லோருமே அறிந்த உண்மையாக இருக்கிறது. ஆனால் நேற்றைய தினமும் வெளிவந்த இந்த கருத்து கணிப்பு என்பது தமிழகத்தை அடிப்படையாக கொண்டு தமிழகத்திலே இயங்குகின்ற ஊடகங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் முதலாவதாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவதாகவும் வருவதாகவும் தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது இடத்தை பிடிப்பதான ஒரு கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கின்றது. ஆனால் அங்கே இருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர்கள், நான் தொடர்பிலே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களோடு பேசுகின்ற போது நிலைமை வேறு விதமாக இருப்பதாகவே சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்தியா ரீதியாக அகில இந்திய ரீதியாக இயங்குகின்ற ஊடகங்கள் தமிழகத்தை மையப்படுத்தி நடத்திய கருத்து கணிப்பிலே, குறிப்பாக சொல்ல போனால் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பிலே தமிழக வெற்றி கழகம் அதீத வெற்றி பெறும் என்கின்ற அடிப்படையிலே கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றது. ஆனால் அந்த இந்தியா டுடே நடத்துகின்ற கருத்து கணிப்பு என்பது பெரும்பாலான சமயங்களிலே சரியாகவே வெளிவந்திருக்கிறது. தேசிய ரீதியாக நடத்துகின்ற தேர்தலிலும் கருத்து கணிப்பை நடத்துகின்ற பொழுது அதனுடைய கருத்து கணிப்பு 90% சரியாக வந்திருக்கின்றது. அதே ஊடகம் நேற்று தமிழகத்திலே நடத்திய தேர்தலின் பின்னான கருத்து கணிப்பிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்கின்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. தேசிய ஊடகங்கள் கூட நேற்றைய தினம் தமிழகத்திலே பல பகுதிகளை ஆக்கிரமித்திருந்தன. குறிப்பாக இந்த கருத்து கணிப்பிலே தேசிய ஊடகங்கள் கூட தமிழகத்திலே ஒரு நீண்ட ஆட்சியாக, அதாவது நிலையான ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையிலே எந்த கட்சியும் இருக்காது என்கின்ற அடிப்படையிலுமே இது ஒரு தொங்கு சட்டமன்றமாகவே இது அமையும் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகவே என்னை பொறுத்த மட்டிலே இந்த வரலாற்று ரீதியாக இந்த முறை நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல் என்பது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. குறிப்பாக நீங்கள் வாக்குப்பதிவிலே பார்த்திருந்தால் கடந்த கால வரலாற்றிலே 60 தொடக்கம் 65% வாக்குப்பதிவுகளை இடம்பெற்று வந்திருக்கின்றன. ஆனால் இந்த முறை 85% வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அது வாக்காளர் மறுசீரமைப்பு என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்தாலும் கூட இளைஞர்கள் இந்த முறை நடைபெற்ற தேர்தலிலே பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வாக்களிப்பதற்காகவே தனி விமானங்களிலே பயணித்து வந்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இது ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது எவ்வாறான மாற்றம் என்பது மே 4 தெரிய வரும். நாங்கள் மே 5 பேசலாம் அதை பற்றி. குறிப்பாக உங்களுடைய கருத்தின்படி இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருந்தது. அதாவது தமிழகத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் அந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய செயல்பாடுகளை அவர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது கணக்கு இந்த வெளிநாடுகளில் இருந்து எல்லாம் இந்த இளைஞர்கள் வந்து வாக்களித்திருந்தார்கள். சமூக ஊடகங்களிலே வாக்களித்தவர்களை கேட்டால் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நாங்கள் வாக்களித்தோம். இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த அண்மை காலமாக ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு காணொலி வெளிவந்தது. அதாவது விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நாங்கள் எதுவும் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு காணொலியை ஒரு பெண் ஒருவர் வெளியிட்டு இருந்தார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலில் எதிர்பார்த்ததை போல தமிழக வெற்றி கழகம் வெற்றி அதாவது ஆட்சி அமைக்காவிட்டாலும் ஒரு பெரும்பான்மையான, அதாவது ஒரு 20 அல்லது 30 இடங்களை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டால் இந்த தேர்தல் முடிவுகள் அவ்வாறு அமைந்தால் தமிழகத்தில் ஏதாவது
வன்முறைகள், அதாவது இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர் மத்தியில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா என்பதை நீங்கள் யோசிக்கின்றீர்களா? இல்லை, இது பொதுவாகவே தன்னுடைய விசுவாசமாக தான் ஆதரிக்கின்ற ஒரு தலைவனுக்காக அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு வெளியிடுகின்ற கருத்துக்களை நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். ரஜினிகாந்த் அவர்கள் 2000 அதாவது கொரோனாவுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே மிக கடுமையாக உடல்நலக் குறைவாக ஏற்பட்டிருந்த பொழுது அவருக்காக மண்சோறு சாப்பிட்ட ரசிகர்களும் இருக்கின்றார்கள். அது வரலாற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர் சிங்கப்பூருக்காக மருத்துவ சிகிச்சைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் அந்த மக்களுடைய அந்த அனுதாபத்தையும் அவர்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட கருத்துக்களையும் கருத்தில் கொண்டு அவர் ஒரு ஒலிப்பதிவின் ஊடாக ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். உங்களுடைய அன்புக்கு நான் அடிமையாகின்றேன், ஆகவே எல்லோருமே அமைதியாக இருங்கள் என்ற அடிப்படையிலே ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இது கொரோனாவுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்த போது. இன்னொரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் நான் பின்னோக்கி சென்று ஒரு கருத்தினை கூற வேண்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகுவதற்கு முன்பாக திரு வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பொழுது அவருக்கு எதிராக கட்சி தலைமை கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த போது அவரின் விசுவாசிகள் அவருக்காக தீக்குளித்து உயிரிழந்த வரலாறும் இருக்கிறது. தண்டபாயினி என்கின்ற முதலாவது நபர் வைகோவுக்காக தீக்குளித்து உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து 5 பேர், மொத்தமாக 6 பேர் வைகோவுக்கு ஆதரவாக தீக்குளித்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். தன்னுடைய தலைவனுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்து விட்டது என்பதற்காக உலக வரலாற்றிலே ஒரு கட்சிக்காக 6 பேர் தீக்குளித்து மாண்டார்கள் என்ற வரலாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. அந்த தீக்குளித்து இறந்த பின்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி இருந்தது. ஆனால் அதே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 6 பேருடைய தியாகத்திலே உருவாகிய அந்த கட்சி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது. அது வேறு விடு. அது அவர்களுடைய கட்சி அரசியல், சுயநல அரசியல் என்பதை தாண்டி இவ்வாறுதான் தாங்கள் விரும்புகின்ற, தாங்கள் ஆதரிக்கின்ற ஒரு கட்சி அல்லது தலைவனுக்காக தாங்கள் எந்த இடத்துக்கும் செல்வோம் என்பது அவர்களுடைய அறியாமை. ஒரு ஆசை என்பதும் ஒரு ஆதரவு என்பதும் ஒரு நிலையோடு இருக்க வேண்டும். அதை தாண்டி அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்றால் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது ஒரு அறிவூட்டலை செய்ய வேண்டியது அது தலைமை பொறுப்பினுடைய செயற்பாடாக இருக்கிறது. அதை விஜய் செய்வார் என்கின்ற ஒரு கருத்தை நான் சொல்ல முடியுமே தவிர, ஆனால் அதை தாண்டி உணர்ச்சி வசப்பட்டு செய்கின்ற அல்ல செயற்படுகின்றவர்களுக்கு நாங்கள் எதுவுமே கூற முடியாது. இந்த வேளையில் இந்த உங்கள் கருத்தின்படி தமிழகத்தில் நடைபெற்ற இந்த தரவுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் கணிப்பின்படி யார் எந்த பெரும்பான்மை அரசு, திமுக அரசு பெரும்பான்மை அரசாக ஆட்சியை கைப்பற்றுமா, அல்லது எதுவும் கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டாட்சி ஏற்படுத்துமா, அல்லது இந்த தேர்தலில் எந்த கட்சி, குறிப்பாக நான் கேட்க விரும்புவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த மாதிரியான வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உங்களுடைய கருத்தின்படி? இல்லை, அது ஏற்கனவே இப்பொழுது தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டனர், இது ஒரு அதிசய தேர்தலாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதைத்தான் நேற்று தேசிய ஊடகங்கள் கூட குறிப்பிட்டிருந்தன. இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே குறிப்பாக சென்னையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அங்கு பலத்த ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கிராமப்புறங்களிலே எவ்வாறு எம்ஜிஆருக்கு ஒரு ஆதரவு இருந்த நிலையோ அதே போன்றதான ஒரு நிலை விஜய்க்கு ஏற்பட்டிருப்பதாக அங்கிருக்கின்ற நடுநிலைமையான ஊடகவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். மீண்டும் சொல்லுகின்றேன், அங்கே தமிழகத்தில் இருக்கின்ற நடுநிலையான ஊடகவியலாளர்கள் சொல்லுகின்ற கருத்து கிராமப்புற வாக்குகள் அனைத்துமே விஜயுடைய பக்கம் சென்றிருப்பதாக. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதாவது திமுக சார்பாகவோ அல்லது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இருக்கின்ற ஊடகங்கள், நான் கடந்த நீண்ட காலமாக தமிழக அரசியலை பார்த்து வருகின்ற ஒருவன் என்ற அடிப்படையிலே தேர்தலுக்கு பின்பாகவும் எதிர்கட்சிகளையும் அவர்களுக்கு போட்டியாக இருக்கின்றவர்களையும் விமர்சிக்கின்ற ஒரு தேர்தல் முடிந்த பின்பு விமர்சிக்கின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இது யாரும் அதிக பெரும்பான்மை பெறமாட்டார்கள் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கலாம். சில வேளை அது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அங்கிருக்கின்ற கள நிலைமை, தேர்தலின் பின்னான மக்களுடைய கருத்துக்களை வைத்து அடிப்படையாக பேசுகின்ற போது நிச்சயமாக எந்த ஒரு கட்சியும் அதிக பெரும்பான்மை பெறாது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். அதே வேளை அவ்வாறு ஒரு நிலை வருமாக இருந்தால் சில வேளைகளிலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக ஆசனங்களை பெற்று கூட்டாட்சி அமைக்கின்ற நிலைக்கு வந்தால் இவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மீது சில வேளைகளிலே அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்களை அடக்க முற்படலாம்.
அது ஏற்கனவே தோல்வியை சந்தித்திருக்கின்ற, வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற, தங்களுடைய கட்சியினுடைய தோல்வியை தாங்க முடியாமல் இருக்கின்றவர்கள் சில வேளைகளிலே சில அதாவது வளமைக்கு மாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது அரச இயந்திரங்கள் அவர்களை அடக்க முற்படலாம். ஆகவே அங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆகவே இதனூடாக சில வேளைகளிலே நான் மிதமிஞ்சி கூறுவதாக இருக்கலாம், சில வேளைகளிலே ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். ஆகவே இந்த தேர்தல் என்பது ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமையாத பட்சத்திலே யார் ஆட்சி அமைக்கின்றார்களோ அவர்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளப்போவதில்லை என்பதை நான் திடமாக இதிலே சொல்லுவேன். நன்றி பாலா, இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வர இருக்கின்றன, அதன் பின்பு உங்களுடன் நிச்சயமாக பேசிக்கொள்ளப் போகின்றோம். நன்றி இந்த வேளையில் இணைந்து கொண்டதற்கு. நன்றி தர்மா, நன்றி நேர்களை, மீண்டும் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.